போன வாரம் ஃபுல்லாக இங்கிட்டு இருக்கிற இட்லி சட்டியை அங்கிட்டு கூட எடுத்து வைக்கல. பொண்ணு போல் இருந்த இடத்துல அது பாட்டுக்கு இருந்தது. இந்த வாரம் முதல் வேலையாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சிடணும் அப்படின்ட்டு காலையிலேயே மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் மாவு அரைச்சிக்கிட்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடித்த கையோட அரிசியை கழுவி உலையும் வச்சுட்டேன். மாவு அரைச்சதுக்கப்புறமா இன்றைக்கி தேவையான மாவு மட்டும் வெளியே வச்சுட்டு மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்றைக்கி வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு குழம்புமே செய்யலை. வழக்கம் போல் சாம்பார் தான் செஞ்சேன். நைட்டு இட்லி அவிக்க போகிறோம் அப்படின்றதுனால சாம்பார் கொஞ்சம் நைட்டுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு மீதி அதிகம் இருந்தது அப்படின்னா வெறும் சாம்பாரோட டின்னரை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாட்டி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் காஃபியை குடித்தாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பொறுமையாக எந்திரிச்சு வெட்டியாக உட்காந்துருந்தாலும் டயத்துக்கு சாப்பாடு டான்னு வந்துடும். ஆனால் அதே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு முன்னாடி நாம் தான் எந்திக்கணும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் நாமளும் தூங்க முடியும்.